வணக்கம். ஆயுஷா செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். இன்றைக்கி டிஆர்பி அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட வெப்சைட்டில் மெனுவில் போய் பார்த்துட்டு நீங்கள் டெண்டன்ற ஒரு மெனு இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் அப்லோட் ஆகிருக்கு. தேதி பார்த்தீங்கன்னா 2024 ஜூன் மாதம் 25ஆம் தேதி. கிளாரிஃபிகேஷன் ஆஃப் த கொரிஸ் கொடுத்துருக்காங்க. சரி, என்ன கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கிளாரிஃபிகேஷன் கொரி வந்து ஏன் சார் வருது அப்படின்னா, நாம் போன மாதம் ஒரு பதிவு கொடுத்துருப்போம். ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கிட்ட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான சாஃப்ட்வேர் இப்போதைக்கு இல்லை. ஏற்கனவே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான சாஃப்ட்வேர் வந்து அதோட வேலிடிட்டி முடிஞ்சிட்ருக்கும். இல்லை அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியோட டெண்டர் முடிஞ்சிடுச்சு. புதுசாக ஒரு டெண்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் லிமிட்டட் டெண்டர் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கம்யூனல் ரிசர்வேஷன் ரொட்டேஷன் டர்ன் சாஃப்ட்வேர் அலாங் வித் ஏஎம்சின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது வந்து மெயினாக கம்யூனல் ரிசர்வேஷன் ரொட்டேஷன் டர்ன் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கிட்ட இல்லாத ஒரு காரணத்தினால கூட இப்போதைக்கு நம்ம ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணியாக அமையும்ன்றது என்னுடைய கருத்து. ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வராதுக்கு வழக்கு மட்டும்தான் காரணம் கிடையாது. வழக்கு ஒரு காரணம், அதையும் தாண்டி இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளாரிஃபிகேஷன் ஆஃப் த டெண்டர் நோட்டீஸ் 5/7/2024 டெண்டர் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் டெண்டர் நோட்டீஸ் முடிஞ்சு போச்சு 12/7/2024. இந்த பதிவு நான் கொடுக்கறது ஜூலை 13. நேத்தோட டெண்டர் முடிஞ்சு போச்சு. அடுத்து டேட் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் கமர்ஷியல் பிட்ஸ். ஸோ எப்போ வந்து கமர்ஷியல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா 15/7/2024 நாளை மறுநாளில் ஆரம்பிச்சிருவாங்க. டிக்ளரேஷன் ஆஃப் த குவாலிஃபைடு பிட்டர். ஸோ யார் குவாலிஃபைடாக இருக்காங்கன்றதை 16/7/2024 கொடுக்க போகிறாங்க. சரி, இந்த டெண்டரோட நோக்கமே என்னென்னா மெயின் இது தாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்டு கம்யூனல் ரிசர்வேஷன் ரொட்டேஷன் டர்ன் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு ஓனாக பண்ணி தரணும். அதற்கான நிறுவனத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதில் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் அப்லோட் ஆகிருக்கு. அதில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு வச்சுருக்காங்க. தனக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, கேள்விகள் ஆசிரியர் தேர்வாத்திலும் கேட்கப்பட்ட கேள்விகள், அந்த பக்கம் வந்த பதில். ஹவு மச் வால்யூம் ஆஃப் த டேட்டா எக்ஸ்பெக்டட் பீரியட் ஆஃப் 5 வருஷத்தில் எவ்வளோ டேட்டா இருக்கும். அப்புறம் இந்த ஏஜென்சி கேட்குறதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமா. அடுத்து வந்து இது ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்காங்க. இஸ் தர் எனி ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜி ப்ரிப்பேர்ட் பை த டிஆர்பி ஆர் பெஸ்ட் டெக்னாலஜி ஷால் பி ப்ரொப்போஸ்டு பை த ஏஜென்சி. ஸோ டிஆர்பியில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும், இல்லை நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா புதுசாக, அதாவது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜியாக கேட்டிருக்காங்க. அதுவும் பெஸ்ட்டு டெக்னாலஜியாக கொடுக்க முடியாமல் கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த சிவி சாஃப்ட்வேர் வந்து எதில் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் சர்வரில் அப்லோட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணி கொடுத்துட்றோம். அப்படி மேபி அதில் பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்புறம் கடைசி ஒன்று கேட்குறாங்க, இந்த கடைசி டேர்ம் பாருங்கள், இந்த 4th term, the sufficient manpower shall be deployed in this project. At least one developer shall be deputed made available in the TRB office premises. ஸோ தேவையான அளவு மனித வளங்கள் தேவை. அதான் ஆள் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் வேணும். குறைந்தபட்சம் ஒரே ஒரு நபராவது சாஃப்ட்வேர் டெவலப்பர் டிஆர்பியோட ஆஃபீஸில் இருக்கிறோம் அப்படின்றது தான் டிஆர்பி கோரிக்கையாக இருக்குது. இந்த பக்கம் அவங்களும் டெண்டர் கொடுக்குறவங்க அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதோட தமிழாக்கம் தான் இது. அதனால் டிஆர்பி வந்து அடுத்தடுத்த தேர்வுகளுக்கான தன்னை தயார்படுத்தினது ஏற்கனவே நடந்த கவனக்குறைவுகளை சரி பண்ணிக்கிறதுக்கு, ஏற்கனவே நடந்த தவறுகளை சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெக்னாலஜி இது எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இதனால் கூட ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளிவர தான் போகுது. அப்படி வெளிவரும்போது இந்த சாஃப்ட்வேரெல்லாம் உதவிகரமாக இருக்கும். இதை அப்படியே பார்த்து முடிச்சிடலாம். டிஆர்பி வழங்கிய கேள்விகளுக்கு விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஆர்பி என்ன கேள்வினா, 5 ஆண்டுகள் மற்றும் அதற்கு பிந்திய காலப்பகுதியில் எவ்வளவு தரவுகள் எதிர்பார்க்கப்படுகிறதுன்றாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, டெண்டர் விதிமுறைப்படி 1 வருஷத்துக்கு தான் இந்த சாஃப்ட்வேர் நீடிக்கும், தேவைப்பட்டால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்றாங்க. 2வது பாயிண்ட்டு, டேட்டாவோட கவுண்ட்டு எவ்வளோ டேட்டா அப்படின்னா இது வந்து சொல்ல முடியாது. பெறப்படும் மொத்த விண்ணப்பங்கள் எண்ணிக்கை பொறுத்தே மாறுபடலாம். எனவே பணியின் அளவு திட்ட அடிப்படையில் மாறுபடும். ஸோ பிஜிடிஆர்பினா ஒரு 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ ஏபிடிஆர்பினா அது ஒரு 1.5 லட்சம் அப்ளை பண்ணுறான்ற மாதிரி
ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது அதுக்கான டேட்டா வந்து விண்ணப்ப படிவங்களை பொறுத்தது, அவங்க அப்லோட் பண்ணுற டேட்டாவை பொறுத்தது. அதனால் திட்ட அளவு மாறும். டேட்டா கவுண்ட் வந்து மாறும். அதாவது டேட்டா யூசேஜ் ஆஃப் இன்டர்நெட் வந்து மாறும்ன்றாங்க. அடுத்து குழுவானது விரிவான தேவை ஆவணத்தை வழங்குமா, ஏஜென்சிகள் அனைத்தும் தயாரிக்கப்பட வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சிவி மென்பொருள் படிப்படியான செயல்முறைகள் குறித்த விரிவான தேவையான ஆவணம் பக்கம் எண் 3, 4, 5, 6 குறிப்பிட்டிருக்கோம். ஏற்கனவே இது ஒரு டெண்டர் கொடுத்துருக்கோம். சிவி மென்பொருளில் என்னென்ன ஆவணங்கள்ன்றது நீங்கள் கொடுக்குறதையே நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து டிஆர்பியில் விரும்பப்படும் குறிப்பிட்ட தொழில்நுட்பம் எதனும் உள்ளதா, அல்லது சிறந்த தொழில்நுட்பம் முன்மொழியப்படும் நிறுவனம் எதுன்னு கேட்குறாங்க. சிறப்பு. டிஆர்பி என்ன ரிக்வஸ்ட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜி இருக்கா, அப்படி இல்லைன்னா பெஸ்ட்டு டெக்னாலஜி எதுனா உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. எந்த ஒரு சிறந்த தொழில்நுட்பத்தையும் ஏஜென்சி பரிந்துரைக்கலாம். டிஆர்பியே வந்து நீங்களே பெஸ்ட்டு டெக்னாலஜியை நீங்களே கூட பரிந்துரை பண்ணுங்கள். அதனால் டிஆர்பியின் முடிவு இறுதியானதாக இருக்கும். நாங்கள் எதுவும் சஜஷன் கொடுக்க மாட்டோம். நீங்களே பெஸ்ட்டு டெக்னாலஜியாக சொல்லுங்கள், அதை நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு டெண்டர் எடுத்த சாஃப்ட்வேர் ஏஜென்சி சொல்லியிருக்கு. சிறப்பு. கேள்வி கேட்டவங்கிட்டே பதிலை கேட்குறாங்க. அடுத்து ஹோஸ்டிங் மற்றும் டெவலப்மெண்ட் விவரங்கள் டிஆர்பியில் பகிருமா. ஸோ டிஆர்பியோட வெப்சைட்லேருந்து போகுமான்னு கேட்கும்போது, சாஃப்ட்வேர் வந்து டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் திறன் மேம்பாட்டு மையத்தோட ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செலவு முன்மொழிவுகள் எவ்வளவு செலவாகும், இதுவும் ஏற்கனவே ஆவணத்தில் சொல்லியிருக்கோம், எவ்வளவு செலவுகள் ஆகுன்றது கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இதுதான் லாஸ்ட்டாக படித்து காமிச்ச மாதிரி வெளியிடப்பட்ட டெண்டர் ஆவணத்தை பக்கம் 6 புள்ளி எண் 1, 5, 6 கொடுத்துட்டு என்ன பாருங்கள், உங்கள் அலுவலகத்தில் அனைத்து வேலை நாட்களிலும் தொழில்நுட்ப ஆதாரம் வைக்கப்பட வேண்டுமா, அல்லது ஏதேனும் ஆதரவு தேவைப்படும் போது மட்டும் ஆதாரம் அழைக்கப்படுமா என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். அப்படியானால் எந்த காலத்திற்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தில் போதுமான மனித வளம் ஈடுபடுத்த வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு டெவலப்பர் நியமிக்கப்பட வேண்டும். அதுவும் டிஆர்பி அலுவலக வளாகத்தில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதாவது பிரச்சனை வந்தால் அந்த சர்வரில் பிரச்சனை வருது, அதை சரி பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு பர்சன் எங்கள் கேம்பஸில் வைக்கணும் அப்படின்றாங்க. போதுமான அளவு இந்த சிவி செலெக்ஷன் லிஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, குவாலிஃபைடு கேண்டட், டிஸ்குவாலிஃபைடு கேண்டட், எம்பிசி, பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள், இது எல்லாம் தமிழில் குவாலிஃபை ஆகாதவங்க, சப்ஜெக்ட் வைஸ் எடுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் அடிப்படையில் எடுக்கும்போது பிரச்சனைகள் ஏற்பட்டால் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வைஸ்டு. அடுத்து இதில் பதில் கொடுக்குறாங்க. தேவைகளின் அடிப்படையில் மனித சக்தி தேவை மாறுபடலாம். ஒவ்வொரு அறிவிப்பிலும் அடிப்படை புலனங்கள் தனிப்பயனாக்குவதற்கு இது டர்ன் அண்ட் சிவி மென்பொருள் திட்ட அடிப்படையில் பொருந்தும்ன்றாங்க. கரெக்டு தான். ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸை நாங்கள் மாற்றி கொடுக்குறோம். டிஆர்பியின் கோரிக்கையின்படி மனித சக்தி தேவையை வரிசைப்படுத்தல் வழங்கப்பட வேண்டும். இதில் டிஆர்பி வளாகத்தில் இருக்கும் ஒரு டெவலப்பரின் பிரதிநிதியும் அடங்கும் என்பது மென்பொருள் தனி பயனாக்கலின் போது டிஆர்பியின் சிவியின் நடத்தையை பொறுத்தது. தேவையான ஆதாரங்கள் இருக்க வேண்டும். முடியும் வரை வழங்கப்படும். திட்டம் அதன் வழித்தோன்றல்கள். இது வந்து டைரக்ட் டிரான்ஸ்லேஷன்றனால கிளியராக சொல்லிட்டாங்க. தேவையான அளவு மனித சக்தி சாஃப்ட்வேர் சைட்லேருந்து கொடுப்பாங்க. அது ஐடி ஃபீல்ட் பர்சன்ஸ், ஸ்கில்டு பர்சன்ஸ் எங்களால் ஈடுபடுத்த முடியும். அதே மாதிரி உங்களுடைய வளாகத்தில் ஒரு பர்சன் எங்களால் நியமிக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏற்கனவே இருந்த சில குளறுபடிகள், கவனக்குறைவுகள்லாம் மேலும் நடக்கக்கூடாதுன்றதுக்காகவும், இன்னொன்று ஏற்கனவே இருந்த சிவி சாஃப்ட்வேர் டெண்டர் முடிஞ்சிடுச்சுன்னு புதுசாக எடுக்கிறாங்க. இதுதான் இது வந்து மெயினாக இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ முடிச்சிடலாம். இது எதுக்கெல்லாம் எதிர்காலத்தில் பயன்பட போகுது, இப்போது பிடிசிவிக்கு போனவங்களுக்கு எப்படி பயன்பட போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் இல்லாமல் அப்படி தடுமாறி நிற்கிற மாதிரி தான் தெரியுது. வழக்கு ஒரு பக்கம் தடுமாறி நின்னாலும் இது ஒரு பக்கம் தடுமாறி நிற்கிறாங்க. The certificate verification portal should be have capability conduct the two level of certificate verification, on-screen CV and uploaded document, and another one is a physical certificate verification by its step. Clear-ஆக புரியும். After the completion the certificate verification process, each candidate eligibility has to be evaluated individually according to the community qualification, priority condition of stipulated and condition and amendments if any, government orders and other recruitment rules or regulation. After finalizing the eligibility
of the candidate after clarification of certificate merit and eligible candidate ineligible list. The ineligible candidate have to be prepared. ஸோ நம்ம பாருங்கள் சிவிக்கு போனவங்களை பிறகு எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் யார், ineligible candidate யார் லிஸ்ட்டு எடுக்கணும், மெரிட் லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபைனலி ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் have to be prepared from the after certificate verification merit list duly following communal reservation norms and notify. The notification amendment if any government orders and other recruitment rules regulation from the eligible candidate. கரெக்டு தானே. ஃபைனல் ப்ரொவிஷன் லிஸ்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா அமெண்ட்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருக்கணும்னு கேட்குறேன். ஸோ ரோல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டிஆர்பி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு கிளியர். ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டு வேணும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு வேணும், லெவல் 1 ஸ்க்ரீனிங் பார்க்கணும், லெவல் 2 ஸ்க்ரீனிங் பார்க்கணும். கடைசியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃப்டர் சிவி மெரிட் லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட். ஸோ இந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிடும் பொழுது கம்யூனிட்டி ரிசர்வேஷன் வெயிட்டேஜு மேல் ஆர் ஃபீமேல் அந்த ஸ்பெஷல் ரிசர்வ் பிஎஸ்டிஎம் இது எல்லாத்தையும் வந்து தெளிவாக எடுத்துன்னு வரதுக்கு இந்த சாஃப்ட்வேர் டெண்டர் கண்டிப்பாக இது வந்து டிஆர்பிக்கு தேவைப்படுது. இதோட டெண்டர் வந்து நேத்தோடு முடிச்சிட்டாங்க. யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு அவங்க கொடுத்த பதில் தான் இது. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பர்சன் வந்து கேம்பஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஆர்பியானது அடுத்தடுத்து வர தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக்குது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. மீண்டும் இது போன்ற தகவலோடு உங்களை சந்திக்கிறது. ஆயுஷ் நியூஸ் 24/7 அச்சம் தவிர. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அச்சம் தவிர.